Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல unit exercise 2 continue பண்ணிட்டு இருக்கோம். அதுல third question பார்க்கலாம். When positive integers a, b, c divided by 13, the respective remainders are 9, 7, 10. Find the remainder when a plus b, 2b plus 3c is divided by 13 அப்படின்னு சொல்றாங்க. ஏ வந்து 13ஆல டிவைட் பண்றப்போ 9 ரிமைண்டரா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆரா அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஏவை 13ஆல டிவைட் பண்றப்போ ஓகேவா, ஸோ பிங்கிறது தான் 13ஆல தான் டிவைட் பண்றீங்க. அப்போ பண்றப்போ ரிமைண்டர் வந்துட்டு 9 வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பியா பிய அதே 13ஆல டிவைட் பண்றப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 7 வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிய 13ஆல டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் 10 வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாமே யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் ஃபார்மேட்ல எழுதிட்டோம் மூணையுமே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பிளஸ் 2b பிளஸ் 3c வந்து டிவிசிபிள் பை 13ஆன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பிளஸ் 2b பிளஸ் 3c ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ வந்துட்டு 13q plus 9 plus 2b, அப்போ 2 into 13q plus 7 plus 3c, 3 into 13q plus 10. ஓகேவா, ஸோ இது இப்போ நம்ம 13q plus 9 2 உள்ள கொண்டுட்டு போகலாம். 2 13s are என்னது, 3 2s are 6 1 2, so 26q plus 7 2s are 14 plus 3 13s are என்னது 39q plus 3 into 10 வந்துட்டு 30. இப்போ q எல்லாம் தனியா எழுதிடலாம். 13q plus 26q plus 39q plus 9 plus 4 plus 30 என்னன்னு பார்ப்போமா. ஸோ 9 plus 30 வந்துட்டு 39 plus 14 பண்றோம். இப்போ 9 plus 4 13, 3 plus 1 4, 4 plus 1 வந்துட்டு 5 வருது. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 53 வருது. இந்த மூணையுமே கூட ஆட் பண்ணிடலாம் நம்ம இப்போ. ஸோ 39ஐயும் 26ஐயும் ஆட் பண்ணலாம். 5 4 4 plus 2 வந்துட்டு 6. நெக்ஸ்ட் இன்னொரு 13 இருக்கு. ஸோ 78. இப்போ இது என்ன வரும், 78q plus 53. நம்ம இதை வந்து 13ஆ வெளியே எடுக்கலாமா, இதுல மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும், இதுல வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா 53 வந்து டிவிசிபிள் பை 13ஆ கிடையாதுல்ல. ஸோ நம்ம 13ஆல டிவிசிபிள் ஆகிற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 53 13ஆல பண்ணீங்கன்னா 4 13s are 52 வரும், ரிமைண்டர் 1 வருது. ஸோ 52 தான் நம்மளுக்கு டிவிசிபிள். அப்ப இந்த 53 நம்ம வந்துட்டு எப்படி எழுதலாம், 52 plus 1 எழுதலாமா. ஸோ 78q plus 52 plus 1. ஓகேவா, இப்ப இது ரெண்டையும் நம்ம காமனா எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு 13ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இதுல இருந்து நம்ம 13 வெளியே எடுக்கிறோம். ஓகேவா, இங்க என்ன இருக்கு, அப்போ 13ல இருந்து 78னா 3 6 are 18, 1 6 plus 1, ஸோ 6q plus 52 இப்பதான் பார்த்தோமா 4ஆல இதாகுது பிளஸ் 1. இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா a is equal to bq plus rங்கிற ஃபார்மேட்ல இருக்கா. சோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு q அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருது, இப்போ 1 வருது. ஓகேவா, சோ இது வந்து b, இது மொத்தமாவே நம்ம கோஷியன்ட்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ரிமைண்டர். அப்பனா a plus 2b plus 3c. ஓகேவா, சோ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு a, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு b. ஓகேவா, இது மொத்தமாவே நம்ம வந்துட்டு q அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம rன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ a is equal to bq plus r. இந்த நம்பரை 13ஆல டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு கோஷியன்ட்டும் ஒரு ரிமைண்டரும் கிடைக்குது. அந்த ரிமைண்டர் வந்துட்டு 1. அவங்க கொஸ்டின் தானே கேக்குறாங்க, ஃபைண்ட் ரிமைண்டர் a plus 2b plus 3c is divided by 13 கேக்குறாங்களா. சோ இந்த நம்பரை இந்த நம்பரால டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வருது. சோ r is equal to 1 தான் இதோட ஆன்சர். இந்த சம் புரிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Fourth question பார்க்கலாமா. Show that 107 is of the form 4q plus 3 for any integer q அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா 107 வந்து
4q plus 3ங்கிற ஃபார்மேட்ல, ஸோ 107 4q plus 3ங்கிற ஃபார்ம்ல காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஃபார் எனி இன்டீஜர் q. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து இதால நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 107 4ஆல டிவைட் பண்றீங்க. 2 4s are 8, ரிமைண்டர் 2. 6 4s are 24. ஸோ 6 4s are 24, நம்மளுக்கு ரிமைண்டர் 3 வருது. அப்போ 107 நீங்க 4ஆல டிவைட் பண்றப்போ என்ன கோஷன்ட் வருது? 26 கோஷன்ட் வருது, ரிமைண்டர் 3 வருது, which is in exactly the same format. கரெக்டா? இதுவும் சேம் ஃபார்மேட்ல தான் இருக்கா? ஸோ 107 is equal to 4 into 26 plus 3ங்கிறது வந்துட்டு it is in the same form. 107 is equal to 4q plus 3. கரெக்டா? அதுல நம்மளுக்கு ஃபார் எனி இன்டீஜர் qன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்க q is equal to 26ங்கிறது கிடைச்சிருக்கு. அது ஒரு இன்டீஜர் தான். கரெக்டா? ஸோ அப்ப நம்மளால இதை வந்து இதே ஃபார்ம்ல நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது என்னது? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி ஸோ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி a equal to bq plus rங்கிற ஃபார்மேட்ல அதை எழுதணும். அது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க அதே ஃபார்ம்க்கே வந்துருச்சு. ஃபார் எனி இன்டீஜர்னு கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு அந்த இன்டீஜர் q வந்து 26ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.